சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செல்வி, பொதுவா ஊர் பெரியவங்களுக்கு மரியாதை செய்யணும்னா ஒரு பரிவாட்டம் தானே கட்டுவாங்க. இதே நடி 2 பரிவாட்டம் இருக்கு. என்ன மயிலு இப்படி கேட்டுட்ட? ஒண்ணு திருமாமாவுக்கு, இன்னொன்னு வேலுவுக்கு தான். வேலுக்கா? என்னடி சொல்ற? ஆமா மயிலு, திருமாமா மாதிரியே வேலுவுக்கும் இப்பதான் கல்யாணம் ஆகி முதல்ல கோயிலுக்கு வந்திருக்காரு. அதான் எந்த பாகுபாடும் இல்லாம திருமாமாவுக்கும் வேலுவுக்கும் சேர்த்து ஒரே மாதிரி மரியாதை தரணும்னு 2 பரிவட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் டி. அப்ப இன்னைக்கு வேலுக்கும் பரிவட்டம் கட்ட போறாங்களா? ஆமா. ஐயா, கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எதுக்காக 2 பரிவட்டம் கொண்டு வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் தான் இத்தனை வருஷம் கோயில் முறைப்படி மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நீங்க எல்லாரும் இது நாள் வரைக்கும் ஒரே குடும்பமா இருந்துட்டு இருந்தீங்க. நீங்களும் சின்னவரும் இப்போ தனித்தனி குடும்பம் ஆயிட்டீங்க. அதனால முறைப்படி உங்க 2 பேருக்கும் இந்த மரியாதை கொடுக்கறது தான் சரியா இருக்கும். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் இந்த மரியாதையை ஏத்துக்கணும். சரியா சொன்னீங்க ஐயா. நீங்க கட்டுங்க. இத பிடிங்கண்ணே. பூசாரியா, அதை கொடுங்க. மாலையை உங்களுக்கு போட்டு விடுங்க. ஐயா, ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஏன் மாலையை போட வேணான்னு சொல்லி நிறுத்த சொல்றீங்க? ஐயா, நீங்க சொன்ன வார்த்தையில ஒரு திருத்தம். ஏன்பா? சொல்றேன்ப்பா. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு என் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எங்க குடும்பம் 2 ஆகல. நாங்க இன்னும் ஒரே மாதிரி ஒரே குடும்பமா தான் இருக்கோம். எங்களுக்குள்ள என்னைக்குமே தனித்தனி குடும்பம்னு பாகுபாடு வரவே வராது. நாங்க எப்பவுமே எல்லாரும் ஒன்னாதான் இருப்போம். நீங்க ஆளுக்கு ஒண்ணுன்னு சொல்லி குடும்பத்துக்கு 2 பரிவட்டம் கட்டி எங்களை பிரிச்சிடாதீங்க. தம்பி சொல்றது சரிதான். என்ன பொறுத்த வரைக்கும் எங்க குலதெய்வத்துக்கு ஒரு தாலக்கட்டு தான் எப்போ இருக்கணும். அண்ணன் சொல்றது சரிதான். எங்க குடும்பம் எப்பவும் ஒரே குடும்பம் தான். அது திருமுருகன் குடும்பம் தான். எங்களுக்குள்ள எப்பவும் வேறுபாடு கிடையாது. எங்க குடும்பத்தோட மூத்தவர் எங்க அண்ணன் மட்டும்தான். நீங்க பரிவட்டத்தை அண்ணனுக்கு கட்டுங்க. இல்ல, இந்த பரிவட்டம் நான் கட்ட போறது இல்ல. வேலுக்கு தான் இந்த பரிவட்டம் கட்டணும். ஏய், என்னடி உன் புருஷன் பெரிய பாரிவளரோட பாரிசு நினைப்பா? போட்டியில ஜெயிச்சு செயின் மோதிரத்தை சண்முகத்துக்கு தூக்கி கொடுத்தாரு. இப்போ இவருக்கு கிடைக்கிற பரிவட்டத்தையும் ஊர் மரியாதையும் தம்பிக்கு கொடுக்க சொல்றாரு. என்னாச்சு உன் புருஷனுக்கு? அதாம்மா எனக்கும் ஒன்னும் புரியல. குடும்பத்தோட சேர விட்டா இவர் எல்லாத்தையும் தாரவாத்து கொடுத்துட்டு நம்மள நடுத்தருவுக்கு கூட்டிட்டு வந்துருவார் போல இருக்கே. அண்ணே, என்னன்னு சொல்றீங்க? அதெல்லாம் வேணாண்ணே. இந்த குடும்பத்தோட தலைமகன் நீங்க தான். அதனால உங்களுக்கு கட்டாம சின்னவருக்கு கட்ட முடியாது. அந்த பாகுபாடெல்லாம் இனிமே எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது. இத்தனை வருஷம் இந்த மாலையும் மரியாதையும் எனக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் அது என் தம்பிக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க அதை என் தம்பிக்கே கட்டுங்க. இல்லண்ணே, மாலையா இருந்தாலும் சரி, மரியாதையா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பரிவட்டமா இருந்தாலும் சரி, அது என்னைக்குமே அது உங்களுக்கு மட்டும்தானே. அதை என்னைக்குமே நான் பங்கு போடணும்னு விருப்பப்பட்டது இல்லைண்ணே. அதை நான் நினைச்சு பார்த்ததும் கிடையாதுண்ணே. எனக்கு உங்க அன்பு ஒண்ணு மட்டும் நான் சாகுற வரைக்கும் எனக்கு கிடைச்சா போதும். உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு மரியாதையும் பார்த்து நான் பெருமைப்படதான் செய்வேனே தவிர பொறாமப்பட மாட்டேனே. ஐயா, எங்க அண்ணனுக்கு பரிவட்டத்தையும் மாலை மரியாதைலாம் செய்யுங்க. டே வேலு, இப்போ உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குடா. ஒருத்தருக்கு மரியாதையும் இன்னொருத்தருக்கு கிடைக்காமல இருக்கிறது அது சரியா வராது. நாளைக்கே நம்ம குடும்பத்துல அதுவே ஒரு விரிசலை ஏற்படுத்திட கூடாது. சொன்னா கேளு. அண்ணா, இப்பதானே சொன்னீங்க நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு. அப்புறம் ஏனே என்ன மட்டும் பிரிச்சு பாக்குற? நீ சும்மா இருன. எனக்கு என்னைக்குமே நீதானே குலசாமி.
இல்லடா வேலு. அண்ணே வேணாம் அண்ணே. ஐயா நீங்க பரிவட்டத்தை கட்டுங்க. ஐயா இந்த காலத்துலயும் இப்படி ஒரு அண்ணன் தம்பிய நான் பார்த்ததே இல்லையா. இப்ப இருக்கிற காலகட்டத்துல எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு உருள்றாங்க. ஆனா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. ஆமாங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரி மத்த பசங்க மாதிரில நான் என் பிள்ளைங்களை வளர்க்கல. காலகாலத்துக்கும் என் பிள்ளைங்க இப்படிதான் ஒத்துமையா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா. இப்படியே இருக்கட்டுமா. ஐயா பூசாரி. மாலையை போடுங்க. டேய் வேலு சொன்னா கேளுடா. அண்ணே நீங்க எதுவும் பேசாதீங்க. ஐயா நீங்க போடுங்க. செல்வி, நீ என்ன நடத்தணும்னு நினைச்சாலும் நான் என்ன நடத்தணும்னு நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும். செல்விமா, என்ன உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்லம்மா. என்னன்னு சொல்லுமா. இல்லப்பா, வேலுவுக்கும் பரிவட்டம் கட்டுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா கட்டலப்பா. அதான். இதுக்குதான் முகம் வாடி போயிருந்தியா? இல்லப்பா, அவருக்கும் இந்த மரியாதையெல்லாம் நடந்திருந்தா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன்ல. உன் வருத்தம் எனக்கு புரியுதுமா. நியாயப்படி மூத்தவருக்கு தான் அந்த மாலை மரியாதை எல்லாம் உண்டு. மாப்பிள்ளைக்கு பரிவட்டம் கட்டலனாலும் குணத்தால இங்க எல்லார் மனசுலயும் அவர் வசதியான இடத்துல தாமா இருக்காரு. அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதம்மா. பூசாரி வாங்க. சமந்தியம்மா, நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு. நம்ம போய் பொங்கல் வைக்கிற வேலையை பார்க்கலாமா? ஆமா சம்பந்தி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம போய் பொங்கல் வச்சிருவோம்.